நல்லா போயிட்டு இருக்கு. இந்தியா சைடு தான் இப்போ வரைக்கும் இந்தியா சைடு தான் போயிட்டு இருக்கு. ரச்சின் விக்கெட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா நம்ம சேஃபராகவே ஜெயிக்கலாம். வருண் ஒன் மோர் ஸ்பெல் அப்படின்னாரு. நீங்க சொன்னது நாங்க உடனே ரோஹித் சர்மா கன்வே பண்றோம்னு சொல்லிட்டோம். அந்த வார்த்தையை நான் காப்பாத்தினேன். ரோஹித் கிட்ட இப்பதான் பேசினேன். இல்ல இது ஸ்பின் பிச், நம்மளே 4 ஸ்பின்னர் வச்சு ஆடுறோம். அவங்க கிட்ட ஸ்பின்னர்னு பார்த்தா சாண்ட்னர் மட்டும் தான் மெயின் ஸ்பின்னர். அதனால நம்ம மேலதான் சான்ஸ் அதிகம். நம்மளுக்கு தான் சான்ஸ் கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்ல நம்ம துபாயில மட்டும் தான் ஆடிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபேவர் இருக்கு. அதனால சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த வாட்டி நம்ம தான். அது ஆஸ்திரேலியாங்க, இது நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா நம்ப முடியாது. நியூசிலாந்து ஒரு சோக்கர் தான். சோக்கர்ஸ் ஆனா நம்மளும் ஒரு சோக்கர்ஸா இருந்தோம். போன வருஷம் ஜெயிச்சிட்டோம். இந்த வருஷம் நியூசிலாந்து அடிச்சுட்டு நம்ம அந்த சோக்கர் பட்டத்தை வாங்கிடலாம். மாதேஷ் லீவு. இல்ல எது ஒண்ணாலும் எனக்கு தான் ஏதாவது ஒரு கால் சொல்லலாம். புரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான். 30 கிலோமீட்டர்ஸ் ஆவே 800. எல்லாரோட சேர்ந்து பீச்சில் பார்க்கறது ஒரு வைப்பு தானே. சொந்த ஊர் கிருஷ்ணகிரி ப்ரோ. நான் இங்க ஒர்க் பண்றேன். சரி, இங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இது மாதிரி போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா கிரௌடெல்லாம் பார்க்கும்போது இன்னும் உற்சாகமா இருக்கு. இதெல்லாம் இங்கதான் ப்ரோ, இங்கதான் முன்னாடி போடுறாங்க. பாத்திருக்கேன் ப்ரோ. நான் ரோஹித் சர்மா ப்ரோ. ரோஹித் சர்மா. மேட்ச் நல்லா விறுவிறுவா போயிட்டு இருக்கு. குல்தீப் அதை நல்லா போட்டுட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கும் ப்ரோ. சாண்டனர் ஒருத்தர் தான் ப்ரோ இருக்காரு. நம்ம கிட்ட ரோஹித் சர்மா இருக்காரு, கோலி இருக்காரு, 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு நோ ப்ராப்ளம் ப்ரோ. நல்லா அடிக்குவாங்க, வின் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா ஆடுவாரு. கம் பேக் ரோஹித் சர்மா. இல்ல ப்ரோ, சேசிங்கன்னா கோலி நல்லா ஆடுவாரு. ஸோ அதனால கோலி மேல நம்பிக்கை இருக்கு. ரோஹித்தை விட்டா ராகுல் இருக்காரு. ராகுல் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கரெக்டா ஒரு 9 மணிக்கு வாங்க, பேட்டி கொடுக்குறேன். கண்டிப்பா ப்ரோ, இங்கதான் இருப்போம். நாங்க சேம் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இது கண்டிப்பா ஜெயிப்பாங்க ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே கிரவுண்ட்ல தான் விளையாடிட்டு இருக்கோம். பாசிட்டிவா தான் இருக்கு. கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் பாருங்க, இப்ப சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம்.